Hello students, welcome to my channel. So in the video 12th standard kana physics quarterly exam 2024 kana top most important 2 mark 3 mark and 5 mark questions தான் சொல்லிருக்கேன். Very important 2 mark 3 mark 5 mark questions to score 70 out of 70 நீங்க ஸ்கோர் பண்றதுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல சொல்லிருக்கேன். சோ இந்த வீடியோல சொல்லிருக்க क्वेश्चंस நீங்க தரவா படிச்சுக்கங்க. ப்ளஸ் பாத்தீங்க அப்படினா புக் பேக் பிபினா பிக் பாஸ் கிடையாது, புக் பேக் ஒன் வேர்ட் அதை தரவா படிச்சிட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களால 70 out of 70 ஸ்கோர் பண்ண முடியும். சோ இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க, அப்பதான் நான் போடுற வீடியோஸை நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சோ நிறைய பேர் பாக்குறீங்க பட் லைக் கம்மியா தான் வருது. சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. உங்களுக்கு வந்து சிலபஸ் அப்படின்னு பார்க்கையில யூனிட் 1ல இருந்து 6 வரைக்கும் நினைக்கிறேன். ஸோ இதை வந்து மறக்காம படிச்சுக்கோங்க. இதில் உள்ள கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான பிடிஎஃப் நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ பிடிஎஃப் வந்து kalvimini.online அப்படிங்கிற நம்ம வெப்சைட்ல இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றேன், உங்க புக்கு இல்லை நோட்ஸ் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. ரோமன் லெட்டர் 2 அப்படின்னா விச் இஸ் லைக் 2 மார்க் கேட்பாங்க. 2 மார்க் அண்ட் 3 மார்க் ரெண்டுமே இந்த செக்ஷன்ல இருந்து கேட்பாங்க. ரோமன் லெட்டர் 3 விச் மீன்ஸ் உங்களுக்கு தெரியும் 3 மார்க்கும் கேட்பாங்க 5 மார்க்கும் கேட்பாங்க. ஓகே, ஐம் நாட் ஸ்பெசிஃபிக், இது வந்து 2 மார்க் இது 3 மார்க் நான் மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க, எப்படி வேணாலும் எதில் வேணாலும் கேட்கலாம். பட் இந்த ரோமன் லெட்டர் 3ல 3 மார்க் அண்ட் 5 மார்க் மட்டும் தான் கேட்பாங்க. 2ல 2 மார்க் அண்ட் 3 மார்க் மட்டும் தான் கேட்பாங்க. யூனிட் 1ல ரோமன் லெட்டர் 2ல 2 மார்க் 3 மார்க்கை பொறுத்தவரை கொஸ்டின் நம்பர் 1 2 3 5 6 8 7 8 9 10 15 18 20 21லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் 5 மார்க்கை பொறுத்தவரை 4 5 7 9 10 11 12 13 17 and 6 and 8 வெரி இம்பார்ட்டன்ட். 20 22 இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். யூனிட் 2ல 2 மார்க் அண்ட் 3 மார்க்கை பொறுத்தவரை விட கொஸ்டின் நம்பர் 1 2 3 6 7 8 13 14 15 18 19 20 21லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் பிசிக்ஸை பொறுத்தளவுல உங்களுக்கு வந்து நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, டெரிவேஷன்ஸ் வந்து நிறையாவே வரும். ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, டெரிவேஷன்ஸு. அண்ட் கம்பல்சரி கொஸ்டினை பொறுத்தளவுல நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் தான் வரும். நான் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து தனியாக வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணுங்க, அப்போ தான் அந்த வீடியோ போடையில பார்க்கலாம். எக்ஸாமுக்கு முன்னாடியே அப்லோட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த தியரிட்டிக்கல் கொஸ்டின் புக் பேக்கில் உள்ளதை படிங்க. நெக்ஸ்ட் நான் புக் இன்சைட் அண்ட் புக் பேக் ரெண்டையும் சேர்த்து எது இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நான் தனியாக சொல்கிறேன், அதை படிச்சுக்கலாம். ஓகே, 5 மார்க் சொல்லிட்டேன்னா அகைன் சொல்கிறேன். யூனிட் 2ல 5 மார்க்கு, ஃபர்ஸ்ட் 3rd 4th 5th 6th 7th 8th பார்த்துக்கோங்க. யூனிட் 3ல 2 மார்க்கை பொறுத்தவரை விட 2 மார்க் அண்ட் 3 மார்க்கு. செகண்ட் கொஸ்டின் 4th கொஸ்டின் 6th 8th 9th 10th 13th 14th 16th. இதே 3 மார்க் அண்ட் 5 மார்க்னு பார்க்கையில கொஸ்டின் நம்பர் 2 3 7 8 11 13 14 15 16 வாட்ஸ்அப் சேனல்ல இதுக்கான பிடிஎஃப் லிங்க் இருக்கும். அதனால மறக்காம நீங்க வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். ஓகே, யூனிட் 4 பொறுத்தளவுல செகண்ட் யூனிட்டை பொறுத்தளவுல சாரி 2 மார்க் அண்ட் 3 மார்க்கை பொறுத்தளவுல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 2 3 4 6 8 15 16 17 20. இதே 5 மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 7 10 16 9 11 13 18 19 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. யூனிட் 5 பொறுத்தளவுல உங்களுக்கு 2 மார்க் அண்ட் 3 மார்க்கை பொறுத்தளவுல கொஸ்டின் நம்பர் 1 2 5 8 6 5 மார்க்கு பதில் 1 4 6 7 6 8 9 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ இதை அசால்ட்டாக எடுத்துக்காம நல்லா படிங்க. நீங்கள் நான் அகெயின் சொல்கிறேன், இந்த இப்போ நான் சொல்லியிருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் புக் பேக் ஒன் வேர்டு அதை மட்டும் படித்தாவே உங்களால் 90% ஆஃப் மார்க் வாங்க முடியும். விச் இஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்கோர் 60+ மார்க் அவுட் ஆஃப் 70 இன் யுவர் குவார்டர்லி எக்ஸாமினேஷன். பிளஸ் இன்டர்னலோட சேர்த்து உங்களால் 90+ங்கிறது ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு இதை வந்து அசால்ட்டாக எடுத்துக்கிறாம படிங்க இந்த கொஸ்டின்ஸை. இதெல்லாம் நான் சஜஸ்ட் பண்ற டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். யூனிட் 6 கொஸ்டின் நம்பர் 2 மார்க் அண்ட் 3 மார்க்கை பொறுத்தவரை கொஸ்டின் நம்பர் 2 3 4 5 7 8 11 12 25 26 27 28 29 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின் நம்பர் 1 2 7 9 10 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் அகைன் சொல்றேன், பிடிஎஃப் லிங்க் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது நீங்க மார்க் நிறைய பேர் வந்து புக்ல மார்க் பண்றீங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாக்குறீங்க, வீடியோக்கு லைக் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க, புக்ல மார்க் பண்றீங்க, பட் படிக்க மாட்டேங்கிறீங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு விவசாயி என்ன பண்ணியிருக்கானா, ஸோ சாரி ஃபார் தட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்றது, அது தட்ஸ் மை ஸ்லாங், ஸோ சாரி. ஸோ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு கிராமத்துல வந்து இல்லை ஒரு பிஸ்னஸ் மேன்னே வச்சுக்கோங்க, ஒரு பிஸ்னஸ் மேன் இன்னும் நிறைய ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ விவசாயம் வேலைக்கு ஆள் வச்சு ஏதாவது பண்ணணும்னு ஸோ ஒரு வயல் வந்து ஒரு கிராமத்தில் வாங்குறாங்க, ஒரு ஏக்கரு வாங்கி என்ன பண்ணுறாங்க, வாங்கிட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. ஸோ உழுதுட்டாங்க, விதைச்சிட்டாங்க, நெல் வருது. ஆனால் அதை வந்து சீராக அவங்க பார்த்துக்கிறல, அதை என்ன பண்ணல, மெயின்டைன் பண்ணலை, சும்மா வாங்கி விதைச்சு விட்டுட்டாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றுமே பண்ணலை அவங்க. ஸோ அப்படி இருந்தால் அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குமா? நெல்லெல்லாம் பூச்சி வந்துடும்,
ஸோ அதெல்லாம் வந்துடுறதில்ல, வந்துட்டு ஒழுங்காக விளைச்சல் இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் இதை மார்க் பண்ணிட்டீங்க, வீடியோ பார்த்துட்டீங்க, லைக் பண்ணிட்டீங்க, புக்கில் மார்க் பண்ணிட்டீங்க, பட் படிக்காமல் விட்டுட்டீங்கன்னா அது எப்படி எக்ஸாமில் மார்க் வரும்? ஒன்றும் வராதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அப்போ அந்த நிலம் எப்படி அந்த 1 ஏக்கர் அவங்க கொடுத்த காசு வேஸ்ட்டோ, நீங்கள் இந்த வீடியோ ஐ திங்க் 5 மினிட்ஸ் இருக்குமா, இந்த 5 மினிட்ஸ் பார்க்குற இந்த வீடியோ வேஸ்ட்டு தான் உங்களுக்கு. இதை நீங்கள் படிக்கிற வரைக்கும் இந்த வீடியோ, இந்த டைம் உங்களுக்கு வேஸ்ட்டு தான். இந்த டைம் எப்போ கரெக்ட் டைமாக ஈக்குவலைஸ் ஆகும்னா, இதை நீங்கள் படித்து உங்கள் குவார்டர்லி எக்ஸாமில் 70க்கு நான் 60+ எடுத்திருக்கேன், நான் 75 எடுத்திருக்கேன், ஐ மீன் 100க்கு நான் ஒரு 90 எடுத்திருக்கேன், 80 எடுத்திருக்கேன், 70 எடுத்திருக்கேன், 100 எடுத்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, இந்த கமெண்ட் பண்ணுறீங்கல்ல. ஸோ அப்போ தான் இதுக்கான சக்ஸஸ் எனக்கும் கிடைக்கும், இதை பார்த்த உங்களுக்கும் அந்த 5 மினிட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஒரு பிளான் கொடுத்துருக்கேன் குவார்டர்லி எக்ஸாமுக்கு, அதை ஃபாலோ பண்ணுங்க, இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை படிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் லைக் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்.